சுபத்திரை 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 இல்லையா? ஆனகுந்தி பட்டன் தரச்சா செய்ய முடியாது. என்னுடைய பேர் என்ன? சுபத்ரா தேவி இல்லையா? அது மட்டும் தான் உனக்கு தெரியும் இல்லையா? நான் எந்த குலத்தை சேர்ந்தவன் தெரியுமா? யாதவர் குலம். ஓ குலம் யாதவர் குலம். யாதவர் குலம். ஓ போனா ஓடு போனா நீ. ஆமா அங்க. என்ன? அத பால் கோப்பை தெரியா? நான் கூட போனாரு ஆமா. ஆமா ஆமா ஆமா. ஆச்சி. இல்லையா? யாதவர் குலமே போனாரு விடு. போனாரு பொண்ணு பகவானுக்கு தங்கச்சி. என்னோட பேர் என்ன? சுபத்ரா தேவி. உங்க பேர் சுபத்ரா தேவி. ஆமாங்க. ஆமா ஆமா. சொல்லி கை வாட்டேம்மா. நம்ம கட்ட முடிஞ்சு போய் கை நீட்டி கண்ணவரு வாங்கிட்டு தங்கச்சி மேல சௌகரியமா கை போடுறாங்க. நான் யாரோட தங்கச்சி? பகவானோட தங்கச்சி. யாதாவார் கூடாது.
அதனால பாட்டு நான் போடுறேன் தம்பி நான் பாடணும் நிறைய பாடு போலாம் நேராஜ் டைம் கிடையாது ஆமா. இல்லையா ஆமா. அதனால ஓடியா நல்ல அம்பேத்கர் பாடி யார் வருது நல்ல பாதையில போற புள்ள உங்க பயணத்தை நிறுத்து அம்பேத்கர் சட்டத்தில மக்களுக்கு பல சலுகைகள் இருக்கு பாதையில போற புள்ள உங்க பயணத்தை நிறுத்து பாதையில போற உள்ள உங்க பயணத்தை நிறுத்து பக்கத்தில கோடி மக்கள் தேடுதம்மா மாமேதை அம்பேத்கர் கோடி மக்கள் தேடுதம்மா மாமேதை அம்பேத்கர் கண்ணலதா காணலம்மா கண்ணில் தண்ணி வயலம்மா கண்ணலதா காணலம்மா கண்ணில் தண்ணி வயலம்மா சதி செய்யும் மனிதரெல்லாம் ஜாதி என்று சொன்னார்கள் ஜாதிகளை சொல்லி சொல்லி வேலையுண்டு போட்டார்கள் வேலைக்குள்ள நாம் மறந்து வெகுதடி என் மனசு சன்னத்தில உயரடி என் மனசு தங்கலடி ஒரு கொண்டு போற புள்ள கொஞ்சம் சும்மாட இறங்கு ஒரு தடி தப்பில கொஞ்சம் விட்டு இறங்கு ஒரு கொண்டு போற புள்ள சும்மாட இறங்கு அம்பேத்கர் பாட்ட வழங்க வேண்டும் என்று எனக்காக வழங்கி கோட்டத்தில் சென்று நாட்டெடுக்கிறவர் கூப்பிட்டு சரி அதை வந்தால் சரிப்பா Thank you.
வணக்கம் வணக்கம். திருந்தாய்ந்த வணக்கம். ஐயா அதே பையா நடேசா. ஆமா. அம்மா சேர்ந்தீங்களா? ஆமா. அப்படின்னு கேட்ட தம்பி. ஆனா அதுக்கு விளக்க ஒண்ணும் புரியலையே. அண்ணே, இந்த தண்டாம்பட்டி கிராமத்துல எங்க ராமசாமி அண்ணன் அவர் நினைச்சாவே அங்கமெல்லாம் கொதிக்குது. என்ன பார்த்த உடனே அவருடைய வாத்தியார் தனி. சரி இல்லையா? ஆமா. அப்படி இருக்கும்போது இந்த விளக்கு உனக்கு வேணும். அடியே பையன் நடேசா அம்மா நிக்கிறான்னு. ஆமா. என் பேரு நடேசன். உன் பேரு நடேசன். என் மொண்டாட்டி டே நடேசா வாடான்னு தான் கூப்பிடுவான். உன் பொண்டாட்டி? ஆமா. அடே நடேசா. ஆமா. வாடா. ஆமா. அப்படிதான் கூப்பிடுவா. என் பொண்டாட்டிக்கு அவ்வளவு ஒரு மரியாதை. ஆஹா. எப்படி மரியாதை? என் பொண்டாட்டி ஆமா. கூப்பிட்ட உடனே அவ காலால வேலைச்சாலும் நான் கையால செய்வேன். ஆமா ஆமா. என் பொண்டாட்டிக்கு அவ்வளவு ஒரு மரியாதை. சரி பரவாயில்லப்பா. நடேசா அங்க வான்னு கூப்பிட்டா என்னன்னு கேட்ட அம்மாச்சி கிட்ட போய் ஐயர்கிட்ட போய் ஐயர்கிட்ட போயிட்டு அம்மாச்சி என்னைக்கு கேட்டு வா ஓஹோ அப்படின்னு என் முன்னாடி சொல்லிட்டான். அடே நடேசா நடேசா ஐயர்கிட்ட போயிட்டு அம்மாவாசை என்னைக்கு வருது அப்படின்னு கேட்டுமா. ஆமா அப்படின்னு உன் முன்னாடி சொல்லிச்சு. ஆமா என் முன்னாடி மரியாதையா ஏன்னா விடாதுடா சாடி கூட நாளைக்கு போய் போட்டுக்கலாம். விடாது அப்படி எடுத்தாங்க. என் முன்னாடி பேசி கேட்டீங்கன்னு என் முன்னாடி பேசி தள்ளவே மாட்டேன். கிடைக்கின்ற ஐயர் வீட்டுக்கு போய் ஐயர் வீட்டு போய் ஐயரா ஐயர்னு கூப்பிட்டேன். ஐயர் அங்க இல்ல. ஐயர்கிட்ட அம்மா தான் இருந்தாங்க. வெளியே வந்தாங்க. பழனவனே என்னடா விஷயம்னு கேட்டாங்க. ஐயர் ஓணும் நான் பாத்துட்டேன்னு சொன்னேன். தண்டராமட்டி கிராமத்துல ராமசாமி அண்ணனுக்கு அங்க போயிட்டாரு. ராமசாமி ஐயா அவர்கள் இறந்து விட்டார். அன்னவருக்காக வேண்டி தடங்களை செய்வதற்காக ஐயர் அங்க சென்று விட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா சொல்லிட்டாங்க. இந்த பேச்சு நான் காதல வாங்கிட்டு எதுக்குள்ள வந்தேன். வந்த உடனே இங்க வந்தாரு. ஐயருக்கு எம்மா கொடுத்தாலும் பார்த்தானா. ஆமா. அவங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் போதுன்னு சொல்றது கிடையாது. அவர் கோலத்துல வராரு போலக்குது. எனக்கு தெரியாது. நான் எதிர்க்குள்ள வந்தனே. ஐயரு அம்மாச்சி என்னைக்கு அப்படின்னு அம்மாவாசை என்னைக்கு அப்படி நான் கேட்டேன். இவரு கோபத்துல எனக்கே தெரியும். இவர் என்ன சொல்லிட்டாரு, இன்னும் 2-3 நாளைக்கு இது போனாரு ஐயரு. கேட்ட நம்ம சாமி கும்பிடணும். நம்ம பொண்டாட்டினா உங்க பொண்டாட்டி சொல்லி நான் பயத்தம் போட்டோம் தாலி கட்டணும். சரி அது விடு. அதாவது பொண்டாட்டி சாமி கும்பிடணும். ஐயர்கிட்ட போயிட்டு ஒரு நல்ல நாளை பார்த்து கேட்கணுமா அப்படின்னு கேட்கும் போது நீ என்ன பண்ண? ஐயரே அம்மா நல்ல நாள் என்னைக்கு அப்படின்னு கேட்டேன். ஐயர் என்ன சொன்னாரு? இன்னும் 2-3 நாளைக்கு இது போனாரு. ஐயர் என்ன சொன்னாரு? இன்னும் 2-3 நாளைக்கு இது போனாரு. இன்னும் 2-3 நாளைக்கு இது அப்படின்னு சொல்லிட்டாரு. நீக்கு இல்ல நாளைக்கு இல்ல அவர் சொல்ல. இன்னும் 2-3 நாளைக்கு இது போயிட்டாரு சொல்லிட்டாரு. அவர் சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அதுக்கு நீ என்ன பண்ண? எனக்கு கொஞ்சம் மூளை கம்மி. ஞாபக சக்தி குறைவு. அதனால என் மொண்டையிட்டு போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2-3 நாளைக்கு இன்னும் 2-3 நாளைக்கு இன்னும் 2-3 நாளைக்கு இப்படியே சொல்லின்னு வரேன். என்னடா 2-3 நாளைக்கு எங்க அம்மா சொன்னாரு ஐயரு. அந்த ஞாபகம் மறந்து போயிடுன்னு சொல்லிட்டு போறேன். இந்த ஊர்ல ஒரே தாய்க்கு ஒரு புள்ள, நிறைய சொத்து. அந்த புள்ள சாவு போய்க்க பால் குத்திக்கிறாங்க. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு போயிட்டுன்னு சொல்லிட்டு
நான் என்ன பண்ணேன் ஆ. அந்த வையத்தான் வந்தாகணும் ஆஹா. ஊர் ஜனம் பூரா கூடிக்கிட்டு அந்த புள்ளைக்கு பால் ஊத்துக்கிறாங்க ஊத்திக்கிறாங்க. ஆமா ஆஹா. நான் என்ன சொல்லி வரேன் ஐயர் சொல்லிட்டு வரேன் ஆ. இன்னும் 2-3 நாளுக்கு ஆ. இன்னும் 2-3 நாளுக்கு ஆ. இன்னும் 2-3 நாளைக்கு சொல்லிட்டு வந்தேன் ஆ. இவங்க பார்த்தாங்க ஊருக்காரு பூரா ஊர்காரு பார்த்தா புள்ள நம்ம போகுதுன்னு சொல்லிட்டு பால் ஊத்திக்கிறோம் ஆ. இப்ப யாரோ ஒரு வழி போய்க்கு ஆ. இன்னும் 2-3 நாள் இந்த குழந்தை செத்து கொடுன்னு சொல்றான் பாரு தூக்கி போட்டு போயிடுறாங்க அந்த ஊருக்காரங்க ஊர்காரெல்லாம் பார்த்து தம்பி குமுறுறாங்க ஏன் இன்னும் 2-3 நாள் இந்த குழந்தை செத்து ஏன்னு கேட்டாக்கா ஆ. அம்மா சேனிங்கன்னு கேட்டீங்க ஆ. இன்னும் 2 நாளுக்கு இது ஆ. 2-3 நாளுக்கு இது ஆ. அப்படின்னு சொன்னார் இல்லையா இதை நான் சொல்லிட்டு பண்ணேன் ஐயரு ஆ. அத மறந்துடுவேன் ஆ. அதனால ஆ. 2-3 நாளுக்கு இது ஆ. 2-3 நாளுக்கு இது ஆ. 2-3 நாளுக்கு இது ஆ. அப்படின்னு சொல்லியே வர வந்துக்கிட்டு வேற அப்படியே வாயாலே சொல்றேன் இல்ல சூத்தாலே சொல்லுவாங்கடா ஏடா ஏன் கோடி பண்ற உங்க ஊருக்காரு பூரா பூச்சி உடைக்கிறாங்க என்ன அந்த கதை எப்படி இருக்கு அதேதான் வைரி. ஆச்சா வச்சாங்க டேய் ஒக்கால போய் தெரியாத ஓடி போடாட்டாங்க ஓஹோ எப்படியே தெரியாத ஓடி போய் ஓடி போடாட்டாங்க ஆ. இந்த 2-3 நாள மறந்துட்டேன் ஆ. தெரியாத பொண்ணு ஆ. சுத்தமா தெரியாத பொண்ணு ஆ. தெரியாத பொண்ணு ஆ. சுத்தமா தெரியாத பொண்ணு இப்படியே சொன்னேன் ஆ. சொன்ன உடனே ஆ. இந்த ஊரு விட்டு அண்ணன் ஊரு போனாங்க ஆ. அந்த ஊர்ல ஒரு மணிகாரன் ஆஹா. அந்த மணிகாரன் நம்ம வரி பணம் கட்டினா கூட அவரே கட்டுவாராம் ஓஹோ அவருக்கு 2 கண்ணும் தெரியாத பாண்டிச்சேரிக்கு ஆபீஸுக்கு கிட்டு போறாங்க வர்றா ஆமா ஆ. பாண்டிச்சேரிக்கு ஆபீஸுக்கு கிட்டு போறாங்க ஆ. நான் அந்த வையா பொண்ணு ஆ. சுத்தமா தெரியாத பொண்ணு சுத்தமா தெரியாத பொண்ணு ஆ. தெரியாத பொண்ணு சுத்தமா தெரியாத பொண்ணு நான் சொல்லி போறேன் ஆ, ஆ. ஏய் நம்ம மணிகாருக்கு 2 கண்ணு கொட்டா போனுன்றான் பாருமா ஆ, ஆ. அந்த ஊருக்காரன் புடிச்சு எனக்கு பொழகிறான் அங்க உத வாங்கிக்கிறான் அவன் என்ன சொல்லிட்டான் ஆ. ஏய் நெல்ல தேய்ச்சின்னு சொல்லி போறான் அவன் ஓஹோ ஏன் நெல்ல தேய்த்து மலைகாரருக்கு கண்ணு தெரியல ஆ. அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க ஆ. அது தெரியாது போகணும் சொல்லிட்டு போறானே ஆ. யாரோ ஒரு வழி போய்க்கு ஆ. அப்படின்னு சொல்லி உன்னை பொல பொழைக்க ஏய் நெல்ல தேய்த்து எல்லாம் தெரிஞ்சு சொல்லி போறான் இத்த மறந்துட்டேன் ஆஹா. நெல்ல தேய்த்து ஆ. நெல்ல தேய்த்து ஆ. நெல்ல தேய்த்து ஆ. இப்படியே சொல்லி போனேன் ஆ. தம்பியா ஒரு ஆறு ஒண்ணு வருது ஆ. அந்த ஆத்துல மேல தண்ணி வருது ஆ. அண்ணனுக்கு 4 பொட்டை பசங்க வராங்க ஓ. அண்ணன் போறேன் தம்பி ஆ. போகும்போது என்ன பண்ணி போறாங்க உன் நெல்லா தேய்த்து ஆ. உன் நெல்லா தேய்த்து சொல்லி போனேன் ஆ. தண்ணி யார் பொடிச்சுக்கு என்ன பண்ணுவாங்க துணி இப்படி லேசா தூக்குவாங்க. தூக்கிட்டு வராங்க ஏடியா நம்ம ஆபத்துக்கு வரோம் இவன் நம்ம துணி தூக்குது நல்லா தேய்ச்சி அவ புடிச்சு போண்டாளுங்களோ ஆஹா. அவளுக்கு புடிச்சு போண்டா அவனு என்ன சொல்லி அனுப்புறாங்க ஆ. சுத்தமா கஞ்சி பண்ணணும் ஆ. இந்த தண்ணீருக்கு வைத்தா இப்படி சொல்றான் ஆ. தண்ணீர்ல சொல்லுவானா அப்படின்னு அவச்சு வச்சு போட்டான் சரி நான் என்ன பண்ணேன் ஆ. சுத்தமா கஞ்சி பண்ணணும் ஆ. 4 புள்ளி கஞ்சி பண்ணணும் ஆ. அப்படின்னு சொல்லி போனேன் ஆ. தம்பி ஒரு செட்டியார் செங்கல் சொல்ல லட்சக்கணக்கில் போட்டு செங்கல் சூழ லட்சக்கணக்கில் போட்டு வச்சுங்கிறாரு அவர் வச்சுக்கின்னு சரி. மார்கழி மாசம் ஆ. 4 பக்கம் ஆள கூலியால விட்டு பூன்னு ஊதிங்கிறான் ஆ. மார்கழி மாசம் தூத்துது ஆ. 4 பக்கம் கரித்து செங்கல் நான் அந்த வையா போறேன் சுத்தமா கஞ்சி பண்ணணும் ஆ. 4 மணி கஞ்சி பண்ணணும் சுத்தமா கஞ்சி பண்ணு பாத்துறேன் அவன் என்ன பண்ண வந்து கேட்டாரு ஆ. வக்கால போய் நம்ம எவ்வளவு பணம் போட்டு நம்ம செலவு பண்ணிக்கிறோம் ஆ. இப்ப யாரோ போறாம கஞ்சி பண்ணு அவன் தூக்கி போட்டு நெரிச்சான் தம்பி வெச்சா இந்த உத பூரா வாங்கிட்டு என் வீட்டுக்கு வாங்க எங்க வந்தீங்க என் பொண்ணு வந்துட்டேன் ஆ. வந்த உடனே ஆ. இந்த ஆ. அம்மாச்சி கும்பிடணும் ஆ. அப்படின்னு கேட்டா ஆ. ஆ. நான் எவ்வளவு உத வாங்கிக்கணும் வந்தேன் ஆ. இந்த அதெல்லாம் அதுக்கு தெரியுமா அம்மாச்சி எப்படி இருக்கும் ஆ. அப்படின்னு கேட்டா ஓஹோ கருப்பா இருக்குமா ஆ. நெய்ப்பா இருக்குமா எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால உன் பொண்டாட்டி யதார்த்தமா கேக்குது அவ கேக்குறா ஆ. நான் அந்த உத வாங்கின இது விட டேய் கரியாருக்கு வரும் பொண்டாட்டிதான் கோவம் வருது. கரியாருக்கு வரும் ஆ. 4 காலு ஆ. ஒரு வாலு ஆ. 2 கண்ணு ஆ. வச்சுக்கிட்டு வரும் ஆ. பலகாரத்து பூரா ரெடி பண்ணி வை பைய நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்னா போயிட்டேன் போயிட்டேன் இப்ப என்ன பண்ணா ஆ. பலகாரத்து பூரா ரெடி பண்ணி வச்சுட்டு ஆ. விட்டு வெளியே வந்தா தம்பி ஓஹோ. ஒரு கருப்பு நாய் ஒண்ணு வந்தாங்காட்டியும் ஆ. இந்த கருப்பு நாய் பார்த்துட்டு தான் நம்ம சொன்ன கடவுளு ஓஹோ அம்மாசா அம்மா வச்சா ஆ. இத வச்சு நம்ம கும்பிட்டுலாம் ஆ. இந்த பக்கத்து வீட்டுக்காரி யாரா புடிச்சு விடுவாங்க பாமாச்சி உள்ள இட்டு மாதிரி சுத்தமா விட்டாங்க ஓஹோ அந்த நாய் கருப்பு நாய் கூட்டிட்டு போய் உள்ள விட்ட உடனே சுத்தமா சாப்பிடுச்சு மொத்தம் எல்லாமே சாப்பிட்டுச்சு சாப்பிட்டு ஒரு வரானு விட்டுக்கிறேன் ஆஹா. நான் வந்தேனே ஆ. கொண்டு பண்ண சாமிக்கு முன்ன எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் ஆ. அதுக்கு அவன் என்னன்னா ஆ. இந்த ஆம்பளை 50,000 ரூபாய் ஆம்பளை இருக்குது ஆ. இப்பதான் அம்மாச்சி வந்து கும்பிட்டு போச்சு ஆ. இப்பதான் வந்து அம்மாச்சி கும்பிட்டு போச்சு ஆ. நூறு வாட்டியார அம்மாச்சி கும்பிட போறாங்க ஆ. இந்த அம்மாச்சிக்கு தான் நம்மள உதவ வாங்கிடுவாங்க எங்கடி அந்த அம்மாச்சி காமினா குழம்பு நாய் நாயே ஆ. ஒரு கட்ட ஒண்ணு தான் ஆ. சாத்து சாத்தின உடனே மூணு பூரா என் மேல ஆ. அதே போய்